அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். இப்ப நாம பார்க்க போறது என்னன்னா பிசியோட எக்ஸாம பாத்தீங்க. பிசியில எப்படி கொஸ்டின் இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி எப்படி சப் இன்ஸ்பெக்டருக்கு கொஸ்டின் பேப்பர் அமையும், அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் வீடியோ தான் இது. கொஸ்டின் பேப்பர் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் டீட்டெயிலா உங்களுக்கு கிளியரா சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இப்ப உங்க ஆள் மனசுல என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து 6ல இருந்து 10th வரைக்கும் புக் பேக்கையும் பாக்ஸ் கொஸ்டினையும் படிச்சா போதும், அந்த பாக்ஸையும் படிச்சா போதும், இதை ரெண்டு மட்டும் படிச்சாலே 90% நீங்க பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆள் மனசுல உள்ள விதைச்சிட்டாங்க. நீங்க அதுதான் உண்மைன்னு நம்பி இருக்கிறீங்க. அதுவும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் பொறுத்த வரைக்குமே இதுதான் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது கிடையவே கிடையாது. தயவு செய்து அது மாதிரி இருந்தீங்க, அது மாதிரிதான் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து அதை அப்படியே மாத்திக்கீங்க. ஏன்னா இருக்கிறது 40 நாள். இந்த 40 நாளும் நீங்க சூப்பரா நல்லா ஸ்டடி பிளான் போட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா கிளியரா பாஸ் பண்ணிடலாம். நீங்க கம்பல்சரி 6th இருந்து 12th வரைக்கும் எஸ்ஐ படிக்கிறவங்க 6th இருந்து 12th வரைக்கும் கம்பல்சரி படிச்சுதான் ஆகணும். 6th இருந்து 10th வரைக்கும் அக்யூரேட்டா தெரியணும். 11th 12th சில டாபிக் நல்லா தெரியணும். ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, இதுல சில டாபிக் வந்து நல்லா டெவலப்மெண்ட்ல நல்லா படிக்கணும். அப்ப இது மாதிரி படிச்சீங்க அப்படின்னா கிளியரா நீங்க அட்டன் பண்ணலாம். ஏன்னா இப்ப உங்களுக்கு லா கிடையாது, ஓப்பன்ல தான் எழுதுறீங்க. அப்ப ஏன்னா இப்ப பிசியோட எக்ஸாம் பேப்பரை பாருங்களேன். இப்ப பிசியோட எக்ஸாம் பேப்பர் பார்க்கக்குள்ள ஈஸியா ஒரு 30 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பிசில ஈஸியா பாத்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்கு. நார்மல் டைப்ல பாத்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின் நார்மலா இருக்கு. அதாவது ஈஸினா ஆவரேஜா சில விஷயங்கள் படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு ஆவரேஜா 30 கொஸ்டின் கம்பல்சரி அடிப்பாங்க. அதே கொஞ்சம் நல்லா படிச்சவங்க ஒன்னு கூட சேர்த்து ஒரு 25 கொஸ்டின் அடிப்பாங்க. டஃப்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் கிட்ட டஃப்பா இருக்கு. அது எப்படி படிக்கணும்னா டெப்தா படிச்சிருக்கணும். டெப்தானா எப்படி, மாசம் தேதி என்னென்ன விஷயங்கள் அதை வந்து கிளியரா படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த 15 கொஸ்டினை நீங்க கிளியரா ஆன்சர் பண்ண முடியும். இல்லைன்னா ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்குமே பிசிக்கலாவும் அவங்க ரெடி பண்ணணும், அடுத்தது மென்டலியாவும் அவங்க ரெடி ஆகணும், ஸ்டடியும் அவங்க ரெடி ஆகணும். அப்ப அதாவது இப்ப போலீஸுக்கு படிக்கிற எல்லாருமே இதைத்தான் பண்றாங்க. அவன் காலையில எழுந்து ஓடி எல்லா பிசிகளும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அந்த டயர்ல படிக்கிறான். அந்த மாதிரி டயர்ல படிக்கிறவனை இந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர்ல இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பிசிக்கலுக்கு ரொம்ப போக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க ஸ்டடியெல்லாம் பண்ண மாட்டாங்க, நார்மலா படிப்பாங்க. ஆனா பிசிக்கலுக்கு ரொம்ப போக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம 2 ஸ்டார் எடுத்துடணும், அதுவும் வேற இப்ப 24 மார்க், அதனால 2 ஸ்டார் எடுத்துடணும் அப்படின்னு பிசிக்கலுக்கு ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிப்பான். அவன் டயர்ல எங்க போய் படிப்பான். அதனால நார்மலா அப்படியே படிச்சுட்டு போயிடுவான். அவனுக்கு போய் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க. ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சியில வைக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஈஸியா கிளியரா அடிச்சிருவீங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சி இருக்குன்னு வச்சுங்க, இப்ப டிஎன்பிஎஸ்சி வைக்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஈஸியா அடிக்க முடியும். அதுல எனக்கு கிளியரா அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் படிக்குள்ளே நம்மளுக்கு ஆன்சர் இதுதான் அப்படின்னு படிச்சா ஈஸியா அடிக்கலாம். ஆனா இவங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி வைக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பாத்தீங்கன்னா உங்களால ஆன்சரே பண்ண முடியாது. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவனுக்கு கொண்டு வந்து ஆன்சர் பண்ணுனாலே அவனே பண்ண மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு சின்ன சின்ன மைல்யூட்டா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஏன் இது மாதிரி வைக்கிறீங்க? இப்ப இதை பேஸ் பண்ணி நாம சப் இன்ஸ்பெக்டரை பார்த்தா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸான கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. அதிகமா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் தான் கேட்க போறாங்க. அப்ப எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கேட்கறது 140 கொஸ்டின்ஸ் தான். ஆனா நீங்க ஆன்சர் பண்ண போது கிட்டத்தட்ட 300 கொஸ்டினுக்கு பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பொறுத்துக இருக்கும், ஸ்டேட்மெண்ட் இருக்கும், எல்லாமே அப்படிதான் இருக்கும். தவறான இணை எதுன்னு இருக்கும், சரியான இணை எதுன்னு இருக்கும். அப்ப இதுக்கு எல்லாம் நீங்க படிக்கணும்னா புக்கை ஃபுல்லாவே நல்லா கிளியரா படிச்சிருக்கணும். இப்பயும் நான் சொல்றேன், டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் எல்லாருமே படிக்கிறீங்க அப்படின்னா ஏனோ தானோன்னு படிக்காதீங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஈஸியான வாய்ப்பு இருக்கு. அந்த ஈஸியான வாய்ப்பை படிக்கணும் அப்படின்னா இந்த புக் பேக்கை பார்க்கறது, பாக்ஸை பார்க்கறது, இதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல ரிசல்ட் வராது. அப்படியே வந்தாலும் உங்களால ஃபைனல் வரைக்கும் போய் போஸ்டிங் வாங்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், படிக்கிறீங்க அப்படின்னா 6th இருந்து 10th வரைக்கும் கிளியரா இருக்கணும். சயின்ஸு, சோசியல் நல்லா கிளியரா இருக்கணும். தமிழ், இங்கிலீஷ் இது வந்து கிளியரா இருக்கணும். அதுக்கு அடுத்தது 11th 12th படிக்கணும். 11th 12th படிக்கணுமான்னு வேற கேட்குறீங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு கொஸ்டினும்
முக்கியம். நான் வந்து உங்களை எல்லாருமே 140 கொஸ்டின் எல்லாரும் அடிச்சிருவீங்கன்றது சொல்ல வரல. நீங்க இப்படியெல்லாம் படிச்சாதான் அட்லீஸ்ட் நீங்க ஒரு 130 125 அடிக்க முடியும். இதெல்லாம் படிச்சாதான் உங்களால அடிக்க முடியும். நீங்க 6ல இருந்து 10th வரைக்கும் போனீங்கன்னா 100 தான் அடிப்பீங்க. அதுலயே குறையும். ஏன்னா அதுவே உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியாது. அது மாதிரி நிறைய மிஸ்டேக் நடக்கும். அதனால எக்காரணம் கொண்டும் நீங்க படிக்கிறவங்க, ஏன்னா இருக்க போறது கரெக்டா 40 நாள். இந்த 40 நாள் நீங்க படிச்சீங்க அப்படின்னா சூப்பரா கிளியரா படிக்கலாம். 40 நாள் போதும். இது வரைக்கும் ஆல்ரெடி நீங்க எல்லாருமே என்ன பண்ணிருப்பீங்க, 70% கண்டிப்பா முடிச்சிருப்பீங்க. ஏன்னா அப்பல இருந்தே படிக்கிறீங்க. அப்ப 70% முடிக்கிறீங்க. அப்ப படிச்சதை தக்க வைக்கணும். படிச்சதை தக்க வைக்கணும்னா இந்த 40 நாள் போதும். இப்ப 11th 12th நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. இப்ப அதுக்கு தான் நான் சொல்றேன், இப்ப நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே நான் என்ன பண்றேன், ஸ்டேட்மெண்ட் வைஸா தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அமைப்பேன். இப்ப எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பேருக்கு டியூட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால டெஸ்ட் வந்து கம்பல்சரி எல்லாரும் எழுதுங்க. டெஸ்ட்டை கம்பல்சரி எழுதுங்க. ஸ்டேட்மெண்ட் வைஸ் வைக்கக்குள்ளதான் உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கக்குள்ளதான் நீங்க எக்ஸாம்ல போனா அந்த மைண்ட் உங்களுக்கு செட்டப் ஆகும். ஐயோ இப்படியெல்லாம் கொஸ்டினை மாத்தணும், ஓ இந்த இடத்துல இந்த தப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கிளியரா தெரியும். அதனால கொடுக்குற டாபிக்கை கிளியரா படிங்க, லைன் பை லைனா படிங்க. அதுதான் முக்கியம். சும்மா பாக்ஸ் பாக்குறது, புக் பேக் பாக்குறது அது மாதிரி இருக்காதீங்க. லைன் பை லைனா படிங்க. சைக்காலஜி 40 கொஸ்டின்ஸ், 40 கொஸ்டினுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும். பாருங்க பிசியோட சைக்காலஜி பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து சில கொஸ்டின் தான் நல்லா ஈஸியா இருக்கு, சில கொஸ்டின் எல்லாம் சுத்த விடுறாங்க. அதை எடுத்த உடனே உன்னால ஆன்சர் யோசிக்க முடியாது. ஏன் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவேன், ஒரு ஒரு டாபிக் எடுக்கிறேன்னு வச்சுக்க. இப்ப நீ வந்து மாடலுக்கு ஒரு 5 வாட்டி அதை வந்து பெருக்கி பார்ப்ப, கூட்டி பார்ப்ப, கழிச்சு பார்ப்ப, வகுத்து பார்ப்ப, டிஃப்ரெண்டா எல்லாத்தையும் பார்ப்பேன். அது மாதிரி ஒரு 5 ஆங்கிள் தான் உன்னால ட்ரை பண்ண முடியும். அதை பண்றதுக்கே என்னது கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடும். அப்ப இது மாதிரி ஒரு கொஸ்டினும் உங்களுக்கு நிறைய வரும். இப்ப 40 கொஸ்டின், அவங்களுக்கெல்லாம் 20 கொஸ்டின் பிசிக்கு, ஆனா உங்களுக்கு 40 கொஸ்டினுமே எப்படி கேள்விக்குள்ளதான் பதிலே இருக்கு. அதனாலதான் சொல்றேன், கேள்வியை கிளியரா படிக்கணும். அதே மாதிரி பைச்சாட்டெல்லாம் பாருங்க, பைச்சாட்டெல்லாம் பயங்கரமா ஈஸியா தான் இருக்கும். ஆனா பார்க்கக்குள்ள உங்க மனசுல ஐயோ என்னடா இது இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். அதனால எதை கண்டு பயப்படாதீங்க. பிசி கம்பேர் பண்ணக்குள்ள எஸ்ஐக்கு இந்த வாட்டி டஃப்பா தான் கேட்பாங்க. டஃப்பான்றது எப்படி, ஐ மீன் படிச்சா ஈஸி. உங்களுக்கு 140 கொஸ்டினும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இதாங்க ஈஸி. 140 கொஸ்டினும் நீங்க கரெக்டா அடிச்சிட்டீங்கன்னா இதான் ஈஸி. இதுல நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு 100 கொஸ்டின் தெரியும், அப்ப இதை வந்து ஈஸின்னு சொல்றீங்க. அது ஈஸி கிடையாது. உங்களால 40 கொஸ்டின் அடிக்க முடியல, அப்ப அது டஃப். உங்களால எப்ப 140 கொஸ்டின் அடிக்க முடியுதோ அந்த கொஸ்டின் பேப்பர் தான் ஈஸி. உங்களால உனக்கு தெரிஞ்ச ஒரு 10 கேள்வி இருக்குன்றதுனால அது ஈஸின்னு சொல்லக்கூடாது. அதனால நல்லா ப்ரிப்பேரா உட்காந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வாட்டி எஸ்ஐக்கு டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்றாதீங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் பேப்பர் மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வைஸ், பொறுத்துக, இது மாதிரிதான் அதிகமா வரும். அதனால அந்த ஆங்கிள்லாம் அந்த ஆங்கிள் நிறைய படிங்க. கொடுக்குற டாபிக்கை கிளியரா முடிங்க. இந்த புக் பேக்கையும் பாக்ஸையும் படிச்சுட்டு நம்ம போனா ஈஸியா பாஸ் பண்ணிடலான்ற ஒரு அந்த மனநிலையை மாத்திருங்க. நல்லா படிங்க. வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.